என்ன கொய்த்துல இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தெல்லாம் வெளில வச்சுட்டு போவாங்களா? விடாமுயற்சி சவால்ல 54வது நாள். காலைல நேரத்தோட எந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சு கிளம்பிட்டு காலை உணவுக்கு ஓட்ஸ் பாலை ஊத்தி 2 நிமிஷம் மைக்ரோ ஓவன்ல வச்சுட்டு மீன் நண்பருக்கு சோற போட்டேன். நைட்டே ஊற வச்ச சப்ஜா தண்ணியை குடிச்சிட்டு ஓட்ஸும் ரெடி ஆச்சு. ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு மேல லைட்டா தேனை ஊத்தி சாப்பிட்டுட்டு காலை வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் பார்த்தேன் கொய்த்துல இந்த மாதிரி பேரிச்சம்பழம் அவங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த மாதிரி வைப்பாங்க, வேற யாராச்சும் தேவைன்னா எடுத்துப்பாங்க. அண்ணன் நேத்தே சொல்லியிருப்பேன் வருங்காலங்களில் அண்ணன் ஒரு குக்கரா தான் பாப்பீங்கன்னு. அண்ணன் எப்படி இருக்கான், குக்கர் மாதிரி இருக்கானா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி அருமையான மதிய உணவு ரெடி பண்ணிட்டேன். என்ன ரெடி பண்ணனா பீஃப், சுண்டல், நார்சத்துக்கு கீரை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதிய வேலை தொழுவையை தொழுதுட்டு ஜாமான்லாம் அப்பப்ப கழுவி போட்டுறணும், இல்லாட்டி மண்டை பிரச்சனை ஆயிடும். அதனால எல்லாத்தையும் கழுவி போட்டு மதிய வேலையை கிளம்பி போயிட்டேன். மாலை வேலையில கிடைச்ச இலவச நேரத்துல நேத்து பண்ணாத உடற்பயிற்சி இன்னைக்கு சேர்த்து பண்ணிடலாமேன்னு பண்ணிட்டு வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு ஹலோ மைக் டெஸ்டிங்னு. அந்த நேரத்துல நம்மள தேடி ஒரு ஷவர்மாவும் வந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மீண்டும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு 8:30 மணி போல தான் வீட்டுக்கு போனேன். முத வேலையா தொழில இருந்த அரியரை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு மறக்காம முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையை சாப்பிட்டுட்டு என்ன விதைன்னு கேக்குறீங்க, அவங்களுக்காக பாத்துக்குங்க. 2 முட்டையை வேக போட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் அப்லாம் பண்ணி இன்னைக்கான உடற்பயிற்சியை ஸ்லோவா ஸ்டெடியா பண்ணி முடிச்சுட்டு நைட் உணவுக்கு 2 வெள்ளரி பிஞ்சு வேக வச்சு முட்டை குபுசு. இதுக்குள்ள மணி 10 ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே வேலைக்கு போனோம். அதுக்கு முன்னாடி செஃப் போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க கிச்சனை நல்லா தொடச்சு சுத்தமா வச்சுக்கன்னு. பாத்துக்கங்க சுத்தமா தான் வச்சிருக்கேன். வேலை கிளம்பிட்டேன். போகும்போது இருந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணி போல வந்து படுத்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.